ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு. ஸோ வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து மேக்ஸிமம் என் ஏஜ் குரூப் இருக்க எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். ஏன்னா குயிக் காமர்ஸ் ஆப்ஸ், ஸ்விக்கி, பிளிங்கிட், இன்னொன்று உண்டு, ஐயோ, ஜெப்டோ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஒரு லைட்டாக ஒரு சேஞ்ச் ஆகிருக்குல்ல. முன்னாடி அவங்க வந்து நம்ம லைஃப்பை கன்வீனியன்ட் ஆக்கிறதுக்கு அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்க லைஃப்ஸ் எல்லாம் நம்ம கன்வீனியண்ட்டாக மாற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, முன்னாடி வந்து எப்பயாவது ஒரு டைம் ஒரு 100 ஃப்ரீ கேஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ ஆர்டர் பண்ணியிருப்போம். நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த க்ராசரிஸ் சொல்லுவேன், ஃபுட் இல்லை. ஸோ ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்போம், ஆர்டர் பண்ணால் அது வரும், அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு டைம் தான் ஆப்பே ஓப்பன் பண்ணும். இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ காலையில் நான் எந்திரிக்கிறேன், நான் குளிக்க போகிறேன், சோப்பு இருக்காது, சோப்பு தீண்டு இருக்கும். ஐயோ சோப்பு இப்போ போய் கடைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு ஒரு சோப் போடும். ஒரு சோப் போட்டால் 40 50 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு டெலிவரி சார்ஜ் 50 போடும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணும், 200 மினிமம் ஆர்டர் பண்ணும். இப்போ என் பக்கத்தில் எவனாவது இருக்கானான்னு பார்ப்பேன். சரி இருக்கானா, உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்போம். அவனை டெம்ப்ட் பண்ணி அவனை எதையாவது வாங்க வைப்போம். அவனுக்கு தேவையோ இல்லையோ அவனுக்கு ஒரு சோப்பை போட்டு விட்டுருவோம். அப்படி யாருமே கன்வின்ஸ் ஆகலையா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அதில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், அந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டு 200 கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சு தான் குளிக்கவே போகும். இந்த மாதிரி தான் லைட்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே இந்தியாவில் டக்குன்னு இவ்வளோ பெருசாக க்ரோ ஆச்சு. ஆனால் நம்மளை விட மாடர்னைஸ்டான எக்கனாமிக்ஸ்லாம் இருக்குல்ல வெளிநாட்டிலலாம், அங்கெல்லாம் இது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா பீப்புள் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலே அப்படி இருந்ததுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கும்போது வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கள் அப்பாட்ட என்னெல்லாம் இல்லை வீட்டில், அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சீனி இல்லை, உப்பு இல்லை, கருவேப்பிலை இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லைன்னு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா எதுவும் நோட் பண்ண மாட்டார். அது எல்லாத்தையும் எங்கள் அப்பா மண்டைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் கடைக்கு போவோம். எங்கள் அப்பா ஃப்ளோவாக ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பார். என்னால் ஏதாவது அப்பா இதை மறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா அதை வாங்குவோம். இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணியிருப்போம். அதை எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை வச்சு 2 பேர் அவங்க ஒரு டைம் ஒரு சண்டையை போட்டுப்பாங்க. நமக்கு ஒரு நேரம் அப்படியே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி இதுவுமே ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இனிமேல் இன்னொருத்தன் என் வாழ்க்கையில் வருமானு எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க. மந்த் ஆச்சுன்னா இந்த மந்த்துக்கு இதெல்லாம் இதுக்கு வேணும் இப்படின்னு இருந்தாங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் நம்ம வந்து மாறிட்டோம். அவங்களால அந்த பிஹேவியர் சேஞ்சை வெளிநாட்டில் கொண்டு வர முடியல. ஆனால் இந்தியாவுக்குள்ளே எஸ்பெஷலி மெட்ரோ சிட்டிஸ், இன்னுமே வில்லேஜஸில் அது பெருசாக வரல. ஃபஸ்ட் இன்ஸ்டாமார்ட் அதெல்லாம் வில்லேஜஸில் இன்னும் நிறைய ஓப்பன் பண்ணல. ஆனால் எஸ்பெஷலி மெட்ரோ சிட்டிஸில் இது வந்து ரொம்ப டாப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் வந்து ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கடையே கீழே தான் இருந்தாலும் சரி நம்ம வாங்கிப்போமே. இப்போது கடைக்கு போய் அதை தக்காளி இருக்குன்னா நம்ம தான் தக்காளி செலக்ட் பண்ணணும், வெயிங் மிஷினில் போடணும், கேஷை பே பண்ணணும், வீட்டுக்கு வரணும், ஆர்டர் பண்ணால் முடிஞ்சில்ல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது எங்கே ரிஸ்க் ஆகும்னு சொல்லவா, இப்போ வந்து நிறைய பேர் இதை வந்து மேபி நான் கன்வீனியன்ஸாக இருந்தால் கூட மார்க்கெட் ரேட்டோட கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் 50 வெளியே வாங்கியிருப்போம். இது வந்து இப்போ ஆன்லைனில் 40 இருக்கும். சரி அப்போ நமக்கு லாபம் தானே, அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கும். இதை வந்து அவங்களும் கம்மியான காஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ இங்கே அவங்களுக்குள்ள செலவுகளை பாருங்களேன். வேர்ஹவுஸ் கட்டணும், டெலிவரி ஃபீஸ், எனக்கு தெரிஞ்சு டெலிவரியே ஒரு மினிமம் 20லேருந்து 30 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஈச் ஆர்டர்ஸ்க்கு மினிமம் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தாலே உங்களுக்கு 30 வந்ததும். ரெய்னி சீசன்னா ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு 40லேருந்து 60 ருபீஸ் வரை ஸ்விக்கி டெலிவரிக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பண்ணி உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து சரி நான் லாபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு பிஹேவியர் சேஞ்ச் வந்துகிட்டே இருக்குது. இதை வந்து இப்போ ஃபுட் டெலிவரி ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஃபுட் டெலிவரிலாம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படித்த டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து 3 கிலோமீட்டர் நடக்கணும். நான் காரைக்குடியில் படித்தேன். ஸோ நாங்கள் வந்து 3 கிலோமீட்டர் நடக்கணும் ஏதாவது ஹோட்டலுக்கு போகணுன்னா. அப்போ நாங்கள் வந்து நடந்து போய் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம் 2 செகண்ட் இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்விக்கியெல்லாம் வந்துச்சு. வந்த புதுசில் பார்த்தா கடைக்கு போய் 100 வாங்குறது இங்கே 50 60 கொடுத்தாங்க. சரி அவ்வளோதான்னு ஒரு வருஷம் எல்லாம் ஆர்டர் போட்டு நல்லா சாப்பிட்டோம். அப்படியே நான் அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தது இப்போ கடைக்குள்ள காஸ்ட்டும் இந்த காஸ்ட்டும் சேமாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தா நீங்கள் கடையில் ஒரு பிரியாணி 150 வாங்கினா இங்கே 300 இருக்கும். ஆனாலும் ஸ்டில் பீப்புள் ஆர் ஆர்டரிங் இன் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஃபுட்டுக்கு.
தொடக்கத்தில் நமக்கு வந்து கன்வீனியன்ஸை விட விலை கம்மியாக இருக்குன்னு போன எல்லாருமே இப்போ விலை அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, கன்வீனியன்ஸாக இருக்குல்ல, எனக்கு அது பழகி போச்சு அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்து விட்டுருச்சு. ஸோ இந்த பிரச்சனை வந்து திருப்பி இன்ஸ்டாமார்ட்டில் அட்லீஸ்ட் ஃபுட்டாவது ரேராக தான் வெளியே ஆர்டர் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பொருட்கள் வந்து அடிக்கடி போடுறோம். இது வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்சாகவே மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. இதில் வந்து இவ்வளோத்து பேசுகிறே நீ ஒழுங்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. எங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் சோப்பு சிப்பெல்லாம் விடுங்களேன், ஃபேனே நாங்கள் இன்ஸ்டாமார்ட்லாம் ஆர்டர் போட்டோம். ஃபேன் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டோம், ஹெல்மெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்களே முன்னாடிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ எல்லாத்தையும் 10 நிமிஷத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நான் அட்வைஸ் பண்ணுறது ஒன்ஸ் இன் அ வைல் கடைக்கு போங்க தயவு செஞ்சு. மேபி ஒரு மந்த் இந்த ஸ்டார்டிங் கடைக்கு போங்க, உங்களுக்கு வேண்டியது வாங்குங்க. ஏதாவது ஒன்று எப்பயாவது மிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு கண்டிப்பாக இந்த நொடியே வேணும், இல்லைனா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு உள்ள விஷயங்களை மட்டும் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு சீப்பாக கிடைக்கினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சீப்பாக கிடைக்குன்னு யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகிடாதீங்க. இன்ஸ்டாகிராம் போல் இன்ஸ்டாமார்ட் வந்து அடிக்டிவாக மாறிடக்கூடாது.